எந்த ஒரு விஷயத்துலையுமே மனித நேயத்தோடு செயலாற்றக்கூடியவங்க தான் இந்த மகர ராசியை சேர்ந்த நீங்கள். மகர ராசிக்கு ராசி அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதுனால உங்ககிட்ட நிறையவே இரக்க குணம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே மனித நேயத்தோடு செயல்படுவது தான் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். எல்லா விஷயத்தையுமே எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும். எத்தனை துன்பம் வந்தாலுமே சரி, அதெல்லாம் பெருசாக பொருட்படுத்தாமல் வெளிக்காட்டவோ ரொம்பவும் கஷ்டப்பட்டு துவண்டா உட்கார மாட்டீங்க. எல்லா பிரச்சனைகளையுமே என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு வீறு கொண்டு எழுந்து நிற்கக்கூடிய ராசி தான் இந்த மகரம் ராசி. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன, பாதகமான பயன்கள் என்ன, என்ன செஞ்சால் பாதகமான பயன்களை பெற முடியும், ஒரு சில விஷயத்தை தவிர்ப்பதன் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகளிலிருந்து நீங்கள் தப்பித்து வெளிவர முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் காரிய தடைகள் விளக்கக்கூடிய அமைப்புகளையுமே நீங்கள் பெற முடியும். அது என்ன விஷயம், இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகர ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகரம் ராசி, மகர ராசிக்காரங்க கடவுள் மீது நிறையவே பக்தி கொண்டவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு தங்க இதயம் அப்படின்னு கூட சொல்லலாம். உண்மையிலேயே எல்லோரையுமே உண்மையாக நேசிக்க தெரிஞ்சவங்க நீங்கள். அதே போல் ரொம்பவுமே நேர்மையானவங்களாகவும் உண்மையான நபர்களாகவும் இருப்பீங்க. உங்களுக்கு இரக்கம் மற்றும் மற்றவங்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு பழக்கம் ரொம்பவுமே சிறப்பான இயல்பு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தேவைப்படும் பொழுது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே யாருக்காகவும் எனக்கு இது உதவி அப்படின்னு சொல்லி கேட்டு நிற்க மாட்டீங்க. ஆனால் உங்ககிட்ட யாராச்சும் உதவி அப்படின்னு கேட்டதுன்னா தயங்காமல் செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. ஒருத்தங்க வந்துட்டு ஒரு மகர ராசி அன்பர்களை நண்பர்களாக கொண்டிருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்பவுமே கொடுத்து வச்சவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க எப்போவுமே தான் மட்டும் உயர்ந்தால் போதாது, தன் கூட இருக்கிறவங்களுமே சேர்த்து உயர்த்திட்டு போகணும் வாழ்க்கையில் அப்படின்ற ஒரு எண்ணம் மகர ராசிக்கு இருக்கும். இதனாலேயே மகர ராசி அன்பர்களின் நண்பர்கள் ரொம்பவுமே கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரகநிலை மாற்றங்கள் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே, அதாவது உத்திரம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரக்காரங்களுமே இந்த எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் நீண்ட ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். சஷ்டி தோறும் முருகப்பெருமானை வணங்கி வருவதன் மூலம் உங்களோட குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும், உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். அதே போல் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடுமே மகர ராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்க முருகன் வழிபாடு மகர ராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற மாற்றம் கொடுக்கக்கூடிய வழிபாடாக பார்க்கப்படுது. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் அறுபடை முருகனுக்கு அரோகரா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த முருகப்பெருமானின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களும் தீர, அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே இவங்க எளிய முறையில் சொல்கிறாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணியே தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகத்தை கணிச்சு இந்த பிரச்சனைக்கான தீர்வை எளிய முறையில் பெற்றதாக சொன்னாங்க. அப்படி பெற்று இப்போ அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதாகவும் நல்லபடியாக வாழ்வதாகவும் சொன்னாங்க. அதனால தான் இந்த பதிவு உங்களுக்கு பயனாக இருக்கும். இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் இருக்குது. நீங்கள் எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சு நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். சரி வாங்க, நாம் இப்போ கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதம் கொண்ட 3 நட்சத்திரங்களும் இந்த ராசியில் இருக்குது. உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனியும் ராகுவும், தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரனும், சுகஸ்தானத்தில் சூரியனும் புதனும், பஞ்சமஸ்தானத்தில் குருவும் சந்திரனும், கலசரஸ்தானத்தில் செவ்வாயும், அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் வலம் வரக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகள் வந்துட்டு மாற்றம் பெறும். அதுதான் இந்த மாதம் நமக்கு உண்டாகக்கூடிய நல்லது கெட்டதை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் எந்த கிரகம் என்னைக்கு மாற்றம் அடைய போகுது அப்படின்னு பார்த்தா
11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தா பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு போகிறாரு. 14ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறாரு. 16ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கும், 31ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கும் மாற்றம் பெற போகிறாங்க. இந்த கிரகநிலை மாற்றங்களால் மகர ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது, மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை கூட வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்தோடு எல்லோருக்கிட்டேயுமே பழகக்கூடிய குணம் கொண்டவங்க தான் இந்த மகர ராசியை சேர்ந்து நீங்கள். உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாத தொடக்கத்தில் காரிய தடங்கல்கள் உண்டாகி நீங்கும். அதனால் கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். முருகனின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு இருக்குது. ஆன்மீகத்தின் மீது நாட்டம் அதிகரிக்கும். பயணங்களுமே கூட உங்களுக்கு சாதகமான வகையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மனக்கவலை நீங்கி தெளிவு பிறக்கும். எதிர்பாராத திருப்பங்களால் உங்களோட வாழ்க்கையின் தரம் உயர்ந்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் சூரியன் சுக்கிரன் இந்த 2 சஞ்சாரங்களுமே உங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்த இழுபறியாக இருந்த எல்லா விஷயத்திலையுமே நல்லபடியாக முடிச்சு கொடுக்கும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. இதன் மூலம் தொழில் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். வியாபாரம் சிறக்க நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு உழைப்பை போடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடித்து உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டை எளிதில் பெற போகிறீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களால உங்களுக்கு நன்மை பலவும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு சந்தோஷமான சூழல் உருவாகும். சண்டை சச்சரவு வரும்பொழுது கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போங்க. இப்படி இருந்தீங்களா குடும்பத்திலையுமே ஒரு நல்ல சந்தோஷமான சூழல் உருவாகும். குழந்தைகள் இடத்தில் அன்பாக பழகுங்க. அவங்களுக்கு வேண்டிய விஷயத்தை நீங்கள் செஞ்சு கொடுங்க. நீங்கள் சொல்கிற விஷயத்தை அவங்க காது கொடுத்து கேட்பாங்க. இந்த மாதம் உங்களுடைய பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் அக்கறை காட்ட போகிறீங்க. உங்களுடைய உறவினர்கள் மூலம் அனுகூலமான ஒரு சில செய்திகள் இந்த மாதம் வந்து சேரும். பெண்களுக்குமே மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனை உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் சாதகமாக முடியும். மாணவர்களுக்கு தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெறுவதற்கு நீங்கள் கொஞ்சம் நல்லா படிக்கணும். ஆசிரியர்கள் சக மாணவர்களுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருப்பாங்க. அதனால் மாணவர்கள் கொஞ்சம் ஆசிரியரின் ஒத்துழைப்பை ஏற்று நடக்கிறது நல்லதாக இருக்கும். பெற்றோருமே உங்களோட கல்விக்கு தகுந்த ஒரு ஆலோசனை தகுந்த ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்க. மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நல்ல பெயர் வாங்க போகிறீங்க. நிறைய விஷயத்தில் சிறப்பாக செயலாற்றி முன்னேற்றம் பெற போகிறீங்க. மூலதனத்திற்கு தேவையான பணம் உங்களுக்கு தக்க சமயத்தில் கை வந்து சேரும். எதிரிகள் வகையில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் நல்லது. அதை மட்டும் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, பார்த்துக்கோங்க. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் பெறும். இதுவரைக்கும் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு துவண்டு உட்காந்துட்டு இருந்தவங்களுக்கு கூட நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். அதெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். புதிய ஒப்பந்தங்கள் உண்டாகும். மற்ற மொழி பேசுகிறாங்க இல்லையா, அவங்க மூலம் கூட உங்களுக்கு தக்க சமயத்தில் உங்களுக்கு தேவையான உதவிகள் அப்படிங்கிறது வந்து சேரும். நீண்ட நாளாக கண்ட கனவுகள் பழிக்க ஆரம்பிக்க போகுது. இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலத்தில் சூரியனை கண்ட பனி போல நீங்கிடும். ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது. அதன் பிறகு அவிட்டம் 1, 2ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் உங்களோட நிலைமை அப்படிங்கிறது மாறுபட்டு காணப்படும். நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்வீங்க. வேலை இல்லாதவங்களுக்கு கூட நீங்கள் நினச்ச வேலை கிடைக்கும். அதே போல் கன்சல்டிங் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததை விடவே இப்போது தகுந்த முன்னேற்றம் கிடைக்கும். பள்ளி கல்லூரிகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்ல பயன்கள் உண்டாகும். பதவி உயர்வும் கிடைக்கும். உங்களோட பணிகளை நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவதன் மூலம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு பெற்று நலமுடன் நல்ல முறையில் உங்களோட வாழ்க்கையை நடத்த போகிறீங்க. நீங்கள் இது வரைக்கும் செஞ்ச பணிகளுக்கு பாராட்டே கிடைச்சிருக்காது அப்படிங்கிற ஒரு வருத்தம் உங்களோட மனதில் இருக்கும். அந்த வருத்தங்கள் எல்லாமே நீங்கி நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இனி வந்து சேரும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்குமே அதற்கு தகுந்த பாராட்டு அப்போவே உண்டாகும். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர முன்பு சொன்னது போலதாங்க சஷ்டி தோறும் முருகப்பெருமானை வணங்கி வருவதன் மூலம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான நிலை உண்டாகும். சுபிக்ஷம் அதிகரிக்கும். உத்தியோகத்திலையுமே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு நிலைமை வரும். இந்த ஒரு வழிபாட்டை தொடர்ந்து மகர ராசி அன்பர்கள் செய்து வருவதன் மூலம் நல்ல நல்ல மாற்றத்தை எல்லாமே நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பெற முடியும்.
முருகனின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு உண்டாகும். சஷ்டியில் முருகப்பெருமான் வழிபாடு மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய வழிபாடு. என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் உங்களோட நண்பர்கள் யாராவது மகர ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், பார்த்து பயன்பெறட்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.